ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காலையில் எந்திரிச்சோன்னே எல்லாருக்குமே யோசனையாக இருக்கும் இல்லைங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாம்பார் சாதம் தான், பட் இது சிம்பிளாக எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு விதவிதமாக பசங்க கேட்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ பொதுவாக வந்து பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால தான் நானும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ஒரு சிம்பிளாக இருக்கிற ரெசிபியை ரொம்ப சூப்பராக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்களேன். சாம்பார் சாதத்தில் என்னமா ஸ்பெஷல்னு சொல்கிறீங்களா? அந்த சாம்பார் சாதத்தை எப்படி குயிக்காக பண்ணலாம், எப்படி ஈஸியாக பண்ணலாம், இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப ஈஸிங்க. நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி அளவு தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவு துவரம் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு மீடியம் கிளாஸ் அளவு தான். லஞ்ச் பாக்ஸ் அளவுனால பசங்களுக்கு மட்டும் அதை நான் கொடுத்து நினச்சிருக்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் அளவு தாங்க எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் அளவையுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் கிளாஸில் தான் பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவு துவரம் பருப்பும் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி நிறையா வரும். இதுக்கு வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டு காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொடலங்காய் இல்லைங்க, கோவக்காய், முருங்காவும் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கையளவும், ஒரு பெரிய தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் மேலே போடுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நூல்கொல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ ஆண்ட்ரு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், காமிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளுங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெயை எடுத்துக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் வந்து இந்த 1 பாட் ரைஸாக பண்ணி கொடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் லைட்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா சாம்பார் சாதம் சாப்பிடும்போது இப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டதுக்கப்புறமா எல்லா மசாலாவும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணுறேங்க. தனியாத்தூள், அப்புறம் அந்த மல்லித்தூள், ட்ரை சில்லி பவுட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த 1 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணியும் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சாம்பாருக்கு, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார்னாவே அந்த கலரும் அந்த இதுவும் தான் மெயினாக இல்லைங்களா, டெக்ஸ்சர் இருந்தால் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஸோ 1/2 மணி நேரம் ஊற வச்சு பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதுக்கு மெயினாக தண்ணி அளவு தாங்க மெயினாக. நான் பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் அளவுக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா குலைவாக வேணும்னா இன்னொரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குலைவாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குலைவாக இருந்தாவே எங்கள் வீட்டில் பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப எடுத்திருக்கேன். இந்த 4 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னாவே நல்லாவே வரும், குலைவாகவே வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உப்பு காரம் இருந்தால் தான் பசங்க இப்போல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. அப்புறம் நல்லா கொதிக்க வரும்போது மறக்காமல் கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ தண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா குக்கர் நல்லா மூடி வச்சுட்டு 4 சவுண்டு விட்டேங்க. 4 சவுண்டு விட்டு எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ பார்த்திங்கன்னா என்ன குலைவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, 4 சவுண்டு விட்டாலுமே எனக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இது நல்ல குலைவாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு போடுறதுக்கு தகுந்த மாதிரியே இருந்துச்சுங்க. ஏன்னா என் பசங்களை குலைவாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் ஓரளவு எடுத்திருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு குலைவாக வேணும்னா நீங்கள் சூடாக இருக்கும்போதே நல்லா கரண்டி வச்சு நல்லா திரும்ப கலர்னிங்கனாவே ஓரளவு குலைவாயிடும். ஸோ நான் லைட்டாக தான் கிளறி எடுக்கிறேன். ஸோ அப்படி தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சுடவே டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, செம்மையாக இருந்துச்சுன்னு. மேலே பார்த்திங்கன்னா பாலக்கீரை பக்கோடா தான் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம